நிதாரி கிராம கொலை வழக்குகள். சிறுமிகள் இளம் பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து துண்டு துண்டாக வெட்டி கொன்ற சைக்கோ கில்லர். தொழிலதிபரின் வீட்டின் பின்புற கால்வாயில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மற்றும் மண்டை ஓடுகள். 20 ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கு. தற்போது சைக்கோ கில்லருக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் நிதாரி கிராமத்துல உள்ள ஒரு தொழிலதிபரோட வீட்டு பின்னாடி இருக்கிற சாக்கடையில இருந்து தெருநாய் ஒண்ணு ஏதோ ஒரு பொருளை கவ்வி ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த நாய்களோட ஒரே தொல்லையா போச்சு. சாக்கடையில உள்ளத ரோட்ல இழுத்துட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஏரியா மக்கள். சாதாரணமா நடந்து போய்கிட்டு இருந்த ஒருத்தர் நாய் கவ்விக்கிட்டு வந்த பொருளை உத்து பார்த்திருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது ஏதோ ஒரு பொருள் இல்ல, யாரோ ஒரு பெண்ணோட மண்டை ஓடுன்னு. மனித மண்டையோட்ட நாய் கவ்விக்கிட்டு வந்ததை பார்த்து அங்க இருந்தவங்க அரண்டு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தனியா கிடந்த மனித ஓட கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. தெருநாய் மண்டையோட்ட கவ்வி எடுத்துட்டு வந்த சாக்கடையில சோதனை பண்ணாங்க. அப்ப 1 இல்ல 2 இல்ல, தோண்ட கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெண்களுடைய எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் இருந்ததை பார்த்து அந்த ஏரியா மக்கள் மட்டுமில்ல போலீஸும் ஒரு நிமிஷம் கதி கலங்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த எலும்பு கூடுகளையும் மண்டையோடுகளையும் கைப்பற்றின போலீஸ் எல்லாத்தையும் பரிசோதனைக்கு அனுப்பி இருக்காங்க. அப்பதான் போலீஸுக்கு கிடைச்ச எல்லா எலும்பு கூடுகளும் மண்டையோடுகளும் 15 வயது சிறுமிகள் தொடங்கி 28 வயது இளம் பெண்களுடையதுன்னு தெரிய வந்து அதிர வச்சுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பங்களாவை சுத்தி இருக்கிற இடத்தையும் தோண்டி பார்த்தப்ப பலரையும் ஷாக்காக வைக்கிற மாதிரி சில பெண்கள் அழுகிய சடலங்களாவும் மீட்கப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பல சந்தேகங்கள் எழுந்துச்சு. சிறுமிகளையும் இளம் பெண்களையும் கொலை செஞ்சு உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி கால்வாயில வீசினது யாருங்கிற கேள்வி எழவே அந்த பங்களா யாருடையது, அந்த பங்களாவுல யார் யார் இருக்காங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பங்களா தொழிலதிபர் மொனிந்தர் சிங் அப்படிங்கிறவருடையது அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனே அங்க போன காவலர்கள் பங்களாவுடைய உரிமையாளர் மொனிந்தர் சிங் கிட்ட விசாரணை பண்ணாங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததும் பதட்டமான மொனிந்தர் சிங் காவலர்களோட கேள்விகளுக்கு ஒழுங்கா பதிலளிக்காம ஒளறி இருக்காரு. அதை கவனிச்ச போலீஸ்காரங்களோ பெண்களுடைய எலும்பு கூடுகளை கைப்பற்றினதை பத்தி துருவி விசாரணை நடத்தினதுல காவலர்களையே உறைய வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. நிதாரி கிராமத்துல உள்ள பங்களாவுல மொனிந்தர் சிங்கும் வீட்டு வேலைக்காரன் சுரேந்திர கோலியும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வேலைக்காரரான சுரேந்திர கோலியும் உரிமையாளர் மொனிந்தர் சிங்கும் நொய்டாவுல உள்ள 31வது செக்டார் குடிசை பகுதியில இருந்த 7 குடும்பங்களை சேர்ந்த சிறுமிகளையும் இளம் பெண்களையும் கடத்திக்கிட்டு வந்து அவங்கள கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டும் இல்லாம சித்திரவதை செஞ்சு துடிக்க கொன்னுட்டு பங்களாவை சுத்தி உள்ள கால்வாயில உடல் பாகங்களை வீசி இருக்காங்க. இதுல உச்சக்கட்ட கொடூரம் என்னன்னா 16 சிறுமிகளை கடத்திக்கிட்டு வந்து கொலை செஞ்சு சடலத்தோட உடலுறவு பண்ணியிருக்கான் பாலியல் சைக்கோ சுரேந்திர கோலி. அது மட்டும் இல்லாம சிறுமிகளோட உடல் உறுப்புகளை தனியா எடுத்து அதை சுரேந்திர கோலி சாப்பிட்டதாவும் விசாரணையில தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு மொனிந்தர் சிங் மேல 6 வழக்குகளும் சுரேந்திர கோலி மேல 13 வழக்குகளும் பதிவு செஞ்ச போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சாங்க. காசியாபாத் சிபிஐ நீதிமன்றத்துல நடந்துகிட்டு வந்த இந்த கேஸ் 2007 விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப கொலையாளிகளான மொனிந்தர் சிங்கும் சுரேந்திர கோலிக்கும் மரண தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மொனிந்தர் சிங் மேல்முறையீடு பண்ண வழக்கு 2023 அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்ப மொனிந்தர்
சிங் சுரேந்திர கோலி மேல உள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. அதனால இந்த வழக்கு சம்பந்தமா சிபிஐ மற்றும் அரசு மேல்முறையீடு மனுக்களை தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு தள்ளுபடி பண்ணுச்சு. இதனால மொனிந்தர் சிங் 6 வழக்குகள்ல இருந்தும் முழுமையா விடுவிக்கப்பட்டாரு. சுரேந்திர கோலி மேல ஏற்கனவே ஒரு பாலியல் வழக்கு இருந்ததால அவனை விடுவிக்கல. இந்த சூழல்ல 20 வருஷத்துக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்த இந்த கேஸ்ல குற்றவாளி சுரேந்திர கோலியை விடுதலை செஞ்சு உத்தரவிட்டிருக்கு. சுரேந்திர கோலி குற்றவாளின்னு நிரூபிக்க சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் பிற வழக்குகள்ல நம்பகத்தன்மையற்றதுன்னு நிரூபிக்கப்பட்டதால அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. கடைசியா வந்த கேஸ்லயும் சுரேந்திர கோலி விடுவிக்கப்பட்டதால பல பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்ச சுரேந்திர கோலி கூடிய சீக்கிரம் சிறையிலிருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கிறதா காவல்துறை வட்டாரத்துல சொல்லப்படுது.